அப்போ கல்லீரலை அட்டாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கழிச்சலோ பச்சை கழிச்சலோ அந்த கோழிகளுக்கு கொண்டையெல்லாம் கருத்துரும், கொண்டை கருத்து மூஞ்செல்லாம் கருத்து போயிடும். அப்போ லிவர் வந்து டேமேஜ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இறப்பையில் வந்து கோளாறு இருக்கும். இப்போ பெரிய லெவலில் பண்ணை வச்சுருக்கோம், உங்களுக்கு 500 கோழி இருக்குது 1000 கோழி இருக்குது அப்படின்னு பார்த்தா 1 லிட்டருக்கு 1 mlன்னு கணக்கு பண்ணிங்க. 100 லிட்டர் ஊற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் 100 ml, இந்த பாட்டில் 100 ml பாட்டிலாகவே. இப்போ இதை நீங்கள் ரெகுலராக கொடுக்கலாம் கோழி குஞ்சுகளுக்கு. ஆனால் அது பசியை தூண்டும் போது நீங்கள் நிறைய தீவனம் கொடுக்க வேண்டி வரும், தீவன செலவு அதிகமாகும்னு சொல்லுவீங்க. அதனால தான் நாங்கள் இதை ரெகுலராக கொடுக்க சொல்கிறது இல்லை. பெரும்பாலும் ரெகுலராக கொடுக்கலாம், அதனால தான் சொல்கிறதில்ல. அது நீங்கள் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது, நான் கொடுப்பேன் அப்படின்னா தோழர்களே தோழியர்களே வணக்கம். எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லிவர் டானிக் LIV 52 அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குணாஸ் பவுல்ட்ரி சேனலை பார்க்குற புதிய வியூவர்ஸ்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்துங்க. அதை அழுத்தினா ஆள்னு ஒன்று வரும், அதையும் கொடுங்க. அப்போ தான் உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க, நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது ஏன் நம்ம குணாஸ் பவுல்ட்ரின்னு இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த குணா நாட்டுக்கோழி பண்ணையை பேன் பண்ணி இருக்காங்க. அது வீடியோலாம் இருக்கும், கொஞ்சம் காலத்துக்கு இருக்கும். வீடியோவில் நாங்கள் தான் புதுசாக அந்த சேனலில் எதுவும் அப்லோட் பண்ண முடியாது, வீடியோஸ் எல்லாம் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரிஜினல் பெருவிடை கோழி குஞ்சுகள் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கால் பண்ணலாம். நம்மக்கிட்ட அது ஒரிஜினல் பெருவிடை கோழி குஞ்சுகள் கொடுக்குறோம், அதுகளையும் நீங்கள் வாங்கி வளர்த்து பயனடையலாம். இந்த LIV 52 அப்படின்றது வந்து மனிதர்களுக்கு போடுறது தான். இது ஹியூமனுக்கு போடுறது. இது வந்து வெட்டினரிக்கும் போடலாம், அதாவது கால்நடைகளுக்கும் இதை நம்ம கொடுக்கலாம். சித்த மருத்துவ முறைப்படி தயாரிக்கப்பட்டது தான், ஹிமாலயா அந்த கம்பெனிலேருந்து தயாரிச்சிருக்காங்க. நல்ல பலன் தருது இது கோழிகளுக்கு. இதை கொடுக்கும்போது LIV 52 சில பேர் பயன்படுத்திடலாம், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் பயன்படுத்தி பார்த்தோம், நல்லா இருந்தது. அதை வச்சு தான் இப்போ LIV 52 ரொம்ப நாளாக நம்ம சொல்லிட்டு வரோம். முட்டையிடுற கோழிகளுக்கு கொடுக்கும் அப்படின்னா வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு கொடுக்கலாம். 1 லிட்டருக்கு 1 ml அந்த மாதிரி வைக்கலாம். வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு மட்டும்தான் வைக்கணும், அதுக்கு மேலே அதை பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி பயன்படுத்தினா அதனால் சில நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். கோழி உடஞ்சி போகிறது, இந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்கும். அதனால் நம்ம அதை வாரத்தில் 2 நாளைக்கு மட்டும் முட்டை கோழிகளுக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு ml 1 லிட்டருக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நோய்வாய்ப்பட்டுருச்சு கோழிகள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நோய்வாய்ப்பட்ட கோழிகளுக்கு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷனோ அல்லது ஓரல் சொல்யூஷன் வாய் வழியாகவோ நீங்கள் கொடுக்கும்போது இந்த லிவர் டானிக்கையும் கலந்து கொடுக்கணும். இப்போ ஒரு மருந்தை கொடுக்குறீங்க, இப்போ நம்ம OFM கலவையை ரெஃபர் பண்ணியிருக்கோம், அதை செய்ய சொல்கிறோம் அப்படின்னா, அல்லது லிக்சன் பவுடரை போட சொல்கிறோம், இன்ஜெக்ஷன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த டைமில் நீங்கள் இதையும் வந்து பெரிய கோழியாக இருந்தால் 1 ml கொடுக்கலாம். ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை ஒரு ml கொடுக்கலாம். லைட்டாக தண்ணி கலந்து கொடுக்கலாம். தண்ணி கலந்து ஏன் கொடுக்கணும்னா, ராவாக கொடுத்தா கொஞ்சம் அது தொண்டையில் அப்படி இப்படி இதாகிறதுனால போட்டு தலையை உதறிட்டு கிடக்கும். லைட்டாக தண்ணி கலந்து கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். அதே மாதிரி குஞ்சுகளுக்கு ஒரு 2 மாத குஞ்சு 1 மாத குஞ்சுக்கெல்லாம் ஒரு அரை ml கொடுக்கலாம் ஒரு வேளைக்கு. ஒரு நாளைக்கு 2 வேளை, இது 3 வேளை கூட நீங்கள் முடிஞ்சால் கொடுக்கலாம். அதாவது இப்போ ஒரு கோழி குஞ்சுக்கு வந்து இப்போ சளி வந்துருச்சு, இப்போ அது கூட காய்ச்சல் வருது, அது கூட வெள்ளை கழிச்சலும் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா அது டைரெக்டாக வந்து லிவரை தான் பாதிக்கும். கல்லீரலானது லிவர்னு சொல்லுவாங்க கல்லீரலை. அந்த கல்லீரலை தான் வந்து அந்த நோய் வந்து அந்த கிருமி வந்து அட்டாக் பண்ணும். அப்போ கல்லீரலை அட்டாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கழிச்சலோ பச்சை கழிச்சலோ அந்த கோழிகளுக்கு கொண்டையெல்லாம் கருத்துரும், கொண்டை கருத்து மூஞ்செல்லாம் கருத்து போயிடும். அப்போ லிவர் வந்து டேமேஜ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இறப்பையில் வந்து கோளாறு இருக்கும். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இறப்பை வீங்கி இருக்கும். அது நாள் எடுத்த தீவனம் வந்து சுத்தமாக ஜீரணமாகாமல் அப்படியே கட்டியாக இருக்கும். அதனால தான் இந்த லிவர் டானிக்கை பெரிய கோழியாக இருந்தால் ஒரு 3 வேளை, ஒரு வேளைக்கு 1 ml கொடுத்து இறப்பையை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அதே மாதிரி குஞ்சுகளுக்கும் கொடுக்குறீங்க, இறப்பையை அழுத்தி விடணும். நீங்கள் இதை கொடுத்துட்டு அழுத்தி விடும்போது அது இயங்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, நோய்வாய்ப்பட்ட கோழிகளுக்கு இந்த LIV 52 கொடுக்குறத நிறுத்தவே கூடாது. தண்ணி வைக்கிறீங்க, அதை வாய் வழியாகவும் கொடுத்துட்டு தண்ணிலையும் வைக்கணும். 1 லிட்டருக்கு அது நோய்வாய்ப்பட்ட கோழிகள்னால் ஒரு 2 ml 3 ml கூட வைக்கலாம் 1 லிட்டர் தண்ணியில் நோய்வாய்ப்பட்ட கோழிகளுக்கு. அப்படி வைக்கும்போது அது கூட நீங்கள் மற்ற மருந்துகள் சொல்லியிருப்போம், அதையும் நீங்கள் கலந்து வைக்கும்போது இது வந்து கூடிய சீக்கிரத்தில் ரெக்கவர் ஆகும். கல்லீரல் வந்து அந்த நோய் கிருமியோட அட்டாக்கிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீளும்போது இதை கொடுக்கும்போது மீண்டு வரும் கோழிகள். அதனால தான் நம்ம இந்த LIV 52 வந்து ரெஃபர் பண்ணுறோம். இதை கொடுக்கும்போது கோழிகள் வந்து கோழி குஞ்சுகளும் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 70-80% இருக்குது. நோய்வாயே பட்டிருந்தால் கூட இதுகளை தொடர்ந்து கொடுக்கணும். 3 வேளை கூட கொடுக்கலாம். அது மாதிரி பாதிக்கப்பட்ட கோழிகளுக்கு வைமரால், இது எலக்ட்ரால் பவுடர் இதெல்லாம் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 3 வேளை கொடுத்துக்கிட்டு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெக்கவர் ஆகும். அந்த விஷயந்தான் இந்த LIV 52 பொறுத்தவரை.
இப்போ பெரிய லெவலில் பண்ணை வச்சுருக்கோம், உங்களுக்கு 500 கோழி இருக்குது, 1000 கோழி இருக்குது அப்படின்னு பார்த்தா 1 லிட்டருக்கு 1 எம்எல்னு கணக்கு பண்ணிங்க. 100 லிட்டர் ஊற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் 100 எம்எல், இந்த பாட்டில் 100 எம்எல் பாட்டில். இதனோட விலை 120 ரூபா. ஆனால் நீங்கள் 10% கேட்டு வாங்கினீங்கன்னா அதுலேருந்து குறையும் கொஞ்சம். அப்போ அப்படி கேட்டு நீங்கள் வாங்கும்போது இதுவும் உங்களுக்கு லாபத்தை தரும். நிறைய கோழிகள் வச்சுருக்கோம், 500, 1000, 2000 கோழிகள் வச்சுருக்கோம், ஒரு 100 எம்எல் வாங்கினாலும் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னா இந்த ஹிமாலயாவிலேயே வெட்னரிக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு பார்த்து ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டராக நீங்கள் லிவர் டானிக் வாங்கிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் லாபகரமாக இருக்கும். இதை வந்து தொடர்ந்து மற்ற கோழிகளுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு, வெளிமேய்ச்சல் உள்ள கோழிகள்லாம் பயன்படுத்தலாமான்னு பார்த்தா அப்படி பயன்படுத்தக்கூடாது. ஏதாவது உறங்கிட்டு உட்காந்துருக்கு, சோர்வாக இருக்குது அப்படின்னா அந்த லிவர் டானிக் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம். வேறு எந்த நோயும் இல்லை, ஆனால் உட்காந்து சும்மா சோர்வாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு பிடிச்சி பெரிய கோழினா 1 எம்எல் கொடுத்து விடலாம். ஒரு நாளைக்கு 1 எம்எல், ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 1 எம்எல், ஒரு நாளைக்கு 2 வேலை, அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டு வரும்போது அது ரெக்கவர் ஆகும். உறங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வெறுமனே உறங்குறதுன்றது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அது வெள்ளை கழிச்சல் வந்தாலும் உறங்கும், அதே பக்கவாதம் வருது அப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குனாலும் உறங்கும், சளி பிடிச்சிருக்குனாலும் உறங்கும், குடல் புழு இருந்தாலும் உறங்கும். அதுக்கு தான் நம்ம சில மருந்துகளெல்லாம் ஒரு வேளையில் ஒரே இதில் 3-4 மருந்தை சேர்த்து கொடுக்க சொல்லியிருப்போம். ஏதாவது ஒரு நோயை ஒரு மருந்து கட்டுப்படுத்தும். இப்போ ஓஎஃப்எம் கலவை நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஓஎஃப்எம்மில் நம்ம காய்ச்சலுக்கு மருந்து போடுவோம், அதில் போட்டிருக்கோம், அதே கழிச்சலை நிறுத்துறதுக்கு போட்டிருக்கோம், அதில் சளி இருந்தாலும் கேட்குறதுக்கு போட்டிருக்கோம், அந்த மாதிரி. அப்போ அதை கூட ஒரு இன்ஜெக்ஷனை பண்ணும்போது இது ரிக்கவர் ஆகும். ஆன்டிபயோட்டிக்கை கொஞ்சம் பலமாக கொடுக்கும்போது அது அந்த நோயிலேருந்து விடுபடுன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருப்போம். இந்த லிவர் டானிக் கொடுக்க சொல்லியிருப்போம், வைமரால் கொடுக்க சொல்லியிருப்போம், எலக்ட்ரால் பவுடர் கொடுக்க சொல்லியிருப்போம். இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த கோழிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோழிகள் நோயிலேருந்து மீண்டு வரும். தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பசியை தூண்டும் போது நல்ல தீவனம் எடுக்கும், உடம்பு ஆரோக்கியமாகும். அதே மாதிரி அதோட வளர்ச்சிக்கும் இது உதவுது. கல்லீரல் இருக்குல்ல பார்த்தீங்களா, நம்ம கல்லீரல் லிவர்னு சொல்லுவோம். இந்த லிவரில் தேங்கி இருக்கிற கழிவுகள், அதாவது மனிதர்களுக்கு விஷக்கழிவுகள்னு சொல்லுவாங்க, மருந்து மூலமாக சில சித்த மருத்துவங்கள் மூலமாக அதை வெளியெடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கோழிகளுக்கும் இதை கொடுக்கும்போது அந்த லிவரில் சேர்ந்துருக்கிற சில தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியேறும் அப்படின்றது இதனுடைய ஃபுல் ஃபார்மில் இருக்குது. இப்போ இதை நீங்கள் ரெகுலராக கொடுக்கலாம் கோழி குஞ்சுகளுக்கு. ஆனால் அது பசியை தூண்டும் போது நீங்கள் நிறைய தீவனம் கொடுக்க வேண்டி வரும், தீவன செலவு அதிகமாகும்னு சொல்லுவீங்க. அதனால தான் நாங்கள் இதை ரெகுலராக கொடுக்க சொல்கிறதில்ல. பெரும்பாலும் ரெகுலராக கொடுக்கலாம், அதனால தான் சொல்கிறதில்ல. அது நீங்கள் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது, நான் கொடுப்பேன் அப்படின்னா ரெகுலராக தண்ணியில் 1 எம்எல் 1 லிட்டருக்கு நீங்கள் கலந்துக்கிட்டு வரலாம். அது குடிக்கும்போது நல்ல தீவனத்தை எடுக்கும், வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். இப்போ கோழி குஞ்சுகளை நம்ம வெளி ஊருக்கு அனுப்புகிறோம், டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போதும் அதை முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இது தண்ணியில் கலந்து வச்சு குடிக்க வச்சு அனுப்பலாம். அப்படி இல்லைனா வாயில் ஒரு 2 சொட்டு போட்டு கூட அனுப்பலாம். அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உதவி செய்யும். இப்போ நம்ம கோழிகள் வளர்க்குறோம், சுற்றுப்புற சூழல் சரியாக இல்லை, இந்த கோழிகள் வந்து கோழி குஞ்சுகள் வந்து மேயிறதுக்கு இடம் இல்லை, அப்படி இருக்கிற இடங்களில் நீங்கள் இதை ரெகுலராக தண்ணியில் கொடுக்கலாம். அந்த இடம் சரியாக இல்லை, பற்றாக்குறையாக இருக்குது, எங்கேயும் புல் காடுகள் இல்லை, சும்மா வெறும் மண்ணிலேயே இருக்குது கோழிகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துலலாம் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அங்கெல்லாம் குடி தண்ணியில் நீங்கள் இதை வச்சுக்கிட்டு வரலாம். வச்சுட்டு வரும்போது நிறைய தீவனம் கேட்கும். இப்போ கம்பெனி தீவனம் போடுறீங்களா, நிறைய கேட்கும், தீவனம் நிறைய எடுக்கும். மேலே வீட்டுக்கு மேலேலாம் வச்சு வளர்க்குறீங்க, மொட்டை மாடியில் கூண்டு கட்டி, அதுகளுக்கெல்லாம் நீங்கள் கோழி குஞ்சுகளுக்கு ரெகுலராக இதை தண்ணியில் 1 லிட்டருக்கு 1 எம்எல் கலந்து வச்சுக்கிட்டு வரலாம். அதிகமாக வச்சிங்கன்னா தீவனம் அதிகமாக கொடுக்கணும். அப்படின்னா வாய்ப்பு இருந்தால் கொடுங்க இதை ரெகுலராக, இல்லாட்டி கொடுக்காதீங்க. எல்லாத்துலேயும் நோய் வந்தால் மட்டும் கொடுங்க. நோய் வந்தால் மட்டும் ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து கொடுங்க. இப்போ வேக்சினேஷன் பண்ண போகிறீங்க, ஒரு சொட்டு மருந்து போட போகிறீங்க, ஒரு இன்ஜெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு தொடர்ந்து இதை தண்ணியில் வச்சுட்டு கூட நீங்கள் அப்புறமா இதை கொடுக்கலாம். கொடுக்கும்போது அது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த பயந்த நிலையெல்லாம் இருக்கும்போது கூட உடம்பு சோர்வடையாது. அது மாதிரி கோழி குஞ்சுகள் பயந்த நிலையில் இருக்குது, எங்கேயாவது பறந்து போய் அடித்து களைச்சி மூச்சு வாங்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த டைமில் கூட தண்ணியில் நீங்கள் கலந்து வைக்கலாம். வைக்கும்போது அது கொஞ்சம் ஹெல்த் வந்து பூஸ்ட் ஆகும். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கோழி குஞ்சுகள். சரி, இது எப்படி கோழி குஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றத வந்து காட்டிடுறோம் உங்களுக்கு. அதையும் கொஞ்சம் செயல்முறை விளக்கமாக பாருங்கள்.
இது 1 ml, இது வந்து 2.5 ml நீடில் சிரஞ்சு. இந்த 2.5 ml நீடில் சிரஞ்சு தான் வாங்கிக்கணும். அதான் நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நான் 1 ml எடுத்து காட்டுறேன். இந்த பாருங்க 1 ml. இது பெரிய கோழிக்கு ஒரு வேளைக்கு 1 ml, ஒரு நாளைக்கு 2 வேளை. அதிகமாக வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா 2 ml கூட போடலாம். இப்போ இதே வந்து குஞ்சுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன குஞ்சுகளுக்கு இந்த பாருங்கள் 0.5 ml, 0.5ன்னு இருக்கும், அதை எடுத்துக்கலாம். இது ஒரு நாளைக்கு 3 வேளை கூட போடலாம் குஞ்சுகளுக்கு. இப்போ ஒரிஜினல் பெருவிடை கோழி குஞ்சுகள் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கால் பண்ணலாம். நம்மக்கிட்ட அது ஒரிஜினல் பெருவிடை கோழி குஞ்சுகள் கொடுக்குறோம். அதுகளையும் நீங்கள் வாங்கி வளர்த்து பயனடையலாம். நம்முடைய சேனலை பார்த்த உடனே, குணாஸ் பவுல்ட்ரியை பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை பார்த்தோன்னே லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தோன்னே லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயிக்கலாம் வாங்க.